நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க சொன்ன மாதிரியே டாக்டர் பாலகோபாலனை வேலைக்கு சேர்த்துட்டேன். தேங்க்யூ சார். டாக்டர் பாலகோபால் 100% தன்னோட ப்ரொஃபஷனில் டெடிக்கேட்டடான ஆள். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட அவருடைய ப்ரொஃபஷனை பாதிக்கும். அப்படி எதுவும் நடக்காமல் பார்க்க வேண்டியது நீங்கள் தான். கண்டிப்பாக சார், நான் பார்த்துக்கிறேன். அம்மா, இன்னைக்கு புதுசாக எதுவும் கற்று தரல. இருக்கிறதெல்லாம் நானே படிச்சிட்டேன். நான் இந்த ஸ்டோரி புக்கை படிக்கட்டா? அம்மோ, நீ படிச்சிட்டியா? நீங்க 2 பேரும் ஸ்டோரி புக் படிங்க. அப்போ அம்முக்கு சேர்த்து கதை சொல்லு. உமா, பாலுவோட வேலை விஷயம் என்னாச்சுமா? எல்லாம் ஓகே தான் அத்தை. பாலுவா போய் வேண்டான்னு சொல்லாம இருந்தா போதும். சுயமரியாதை அவருக்கு. உமா சொல்லி எனக்கு இந்த வேலையை தர வேண்டான்னு அவர் சொல்லிட்டாரு. ஐயோ, இது பிரச்சனை ஆயிடுமே. இவ்ளோ திறமை இருக்கிற பையன் வீட்லயே முடங்கி கிடக்கலாமா? சச்ச, நீங்க கவலைப்படாம இருங்க. பாலுவ மாதிரி ஒரு திறமையான பீடியாட்ரிஷியன் யாருமே கிடையாது. அதனால வேலை கண்டிப்பா கிடைச்சிரும். நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். இங்க பாருங்க பசங்களா, இன்னொரு தடவை படிச்சுட்டு அப்புறம் நீங்க ஸ்டோரி புக் படிங்க. நல்லா படிச்சதானே வேலைக்கு போக முடியும். என்ன இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? காரணமா தான். ஆமா, என்ன இது? சர்ப்ரைஸ். ஹே, அப்பா வந்துட்டாங்க. அப்பா, இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் நீ லட்டு எடுத்துக்கோ. என்ன விஷயம்ப்பா? சொல்றேன், இந்தாங்க நீங்களும் எடுத்துக்கோங்க. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர் பாலகோபாலன். தேங்க்ஸ். இனி உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். எனக்கு இன்னும் லட்டு வேணும்பா. அப்பா, நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். என்னோட டீச்சருக்கும். அவங்களுக்கும் கொடுத்துடலாம். இந்த சந்தோஷத்தை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கணும். இப்போதான் நீ படிச்ச படிப்புக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. படிச்சதை உபயோகிக்கலன்னா அதுல என்ன பலன் இருக்கு? என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அசந்து போயிட்டாரு. ஏன்பா அப்படி? கலிபோர்னியால இருக்கிற யூனிவர்சிட்டியில எம்டில ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கேன். ஹை குவாலிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கின சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் சென்னையில ரொம்ப கம்மி. இங்க பல பேர் அப்படி இப்படின்னு ஏறி வந்துட்டாங்க. அப்பா, இந்த கலிபோர்னியா யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? அமெரிக்கால இருக்கு. அப்போ சாதாரண ஒரு ஆள் அமெரிக்கால போய் படிக்கணும்னா பல கோடிங்க வேணும். ஆனா டாக்டர் பாலகோபாலனுக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஆல் இந்தியன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டோட ஸ்காலர்ஷிப்ல அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்தேன். எது எப்படியோ ஒரு வேலை கிடைச்சிடுச்சுல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். நீ சந்தோஷப்படுமா? ஆனா இங்க சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல தான் எனக்கு வேலை கிடைச்சதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடடா, உங்களுக்கு அப்ப யாருமே ரெக்கமெண்ட் பண்ணலையாப்பா? அப்போ அப்பாவுக்கு அதெல்லாம் தேவையே இல்லடா. எனக்கு யாரோட ரெக்கமெண்டேஷனும் தேவையே படாதுடா. அப்புறம் எப்படிப்பா கிடைச்சது? நான் அவர்கிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டேன். ஒரே ஒரு விஷயம்தான். அது என்னது? டாக்டர் பாலகோபாலனோட திறமை மேல நம்பிக்கை இருந்தா மட்டுமே எனக்கு அந்த வேலையை கொடுங்கன்னு சொல்லிட்டேன். அமெரிக்கால படிச்ச ஒரு டாக்டர் கூட இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இல்ல, பாலுவை தவிர. என்னது? அது
அமெரிக்கன் சர்டிபிகேட் இருக்கிற டாக்டர்ஸ் அங்க யாருமே இல்லல்ல? ஆமா, எம்டில ஃபர்ஸ்ட் கிளாஸும் வேற யாரும் வாங்கலையே. அப்புறம் டாக்டர் கலிஃபோர்னியா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தீங்கன்னா நம்ம டின்னர் சாப்பிடலாம். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ம். லட்டு வேணும்னா யாருனாலும் எடுத்து சாப்பிடலாம். அடக்கி வாசிக்கிறாரு, அதான் எனக்கு லட்டு தராம போறாரு. நான் ஸ்வீட் சாப்பிடலன்னு யாரும் சொல்லக்கூடாதுல்ல. ஹேமாக்கா, வாங்கக்கா, நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே எவ்வளோ சீக்கிரமா நடந்து முடிஞ்சிருச்சுல்ல தேவிகா. என் பொண்ணு ஸ்ரீகுட்டி எனக்கு அவன் ஞாபகமாவே இருக்கு. அம்மானு கூப்பிட்டுட்டு என் பின்னாடி நடந்து வர மாதிரி இருக்கு. ஏமா, நீ இப்படியே உட்காந்து எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காதம்மா. அக்கா ஒரு வேலைக்கு போனாங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வேலை செய்யும்போது மற்றதெல்லாம் மறந்துடுவாங்க. அதுவும் சரிதாம்மா. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா இந்த பிரச்சனையிலேருந்து அவள் வெளியில வருவா. அவளுக்கும் மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும்ல. நம்ம பாலு அண்ணா கிட்டயும் உமா அக்கா கிட்டயும் சொல்லி பார்க்கலாமா? ஹேமாவுக்கு ஒரு சின்ன வேலை வாங்கி கொடுக்கறதுல அவங்களுக்கு சிரமம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் எங்கேயுமே போகல. இப்ப நானும் உங்களுக்கு பாரமா இருக்கேன்னா? என்னடி நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னை விட்டா எனக்குன்னு யாரு இருக்காங்க? ஹேமாக்கா, எப்பவும் ஒரே விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தா பைத்தியமே பிடிச்சிரும். தேவையில்லாம கவலைப்படாதீங்க. பைத்தியம் பிடிச்சா கூட நல்லாதான் இருக்கும். எதையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம்ல. எனக்கு எதுவும் தெரியாமே போயிருக்கும். உண்மையை சொல்லணும்னா நிம்மதியான ஒரு நிலைமை. கடவுளே, எனக்கு அப்படி ஆனா கூட பரவாயில்ல. அம்மாடி, நான் வேற எதுவும் நினைச்சு அப்படி சொல்லலக்கா. நீங்க இப்படி இருக்கிறது என்னால பார்க்க முடியல. அம்மாடி, தேவிகா சொல்றதும் சரிதானே. ஏதாவது ஒரு சின்ன வேலையை செய்யும் போது உனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அதுல கவனம் செலுத்தும் போது மத்ததெல்லாம் ஞாபகம் வராது. தேடுனா ஏதாவது கிடைக்குமா? நான் எதுக்காக வேலைக்கு போகணும்? யாருக்காக சம்பாதிக்கணும்? அதை எடுத்துட்டு போய் தினேஷ் குடிச்சிட்டு வரவா? அவனை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. என் பேத்தியோட எந்த விஷயத்திலையும் அப்பங்கிற ஸ்தானத்துல அவன் எதுவுமே செய்யல. அந்த நேரத்துல கூட தினேஷ் என்ன ஃபுல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு. ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸும் பசங்களும் வந்து எல்லாரும் அப்படி அழுதாங்க. அந்த அளவுக்கு என் பேத்திய எல்லாருக்கும் பிடிச்சு போயிருக்கு. கெட்டிக்காரியா இருந்தால ஒரு பாட்டு பாடுமான்னு சொன்னா உடனே பாடுவா. அவளோட ஆத்மாக்காகவாது பூஜை நேர்த்திக்கடன்னு எல்லாத்தையும் செய்யணும். இனிமே என் பேத்திக்காக அதை தான் செய்ய முடியும். டாக்டர் உமா மகேஸ்வரிய பார்க்கணுமே. அங்க போய் டோக்கன் வாங்குங்க. இல்ல, நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வரல. அவங்கள பார்த்து பேசணும். டோக்கன் இல்லாம உமா மேடத்தை போய் பார்க்க முடியாது. இப்பதான் ஓபி டைம் முடிஞ்சிருக்கு. மேடம் இதுக்கப்புறம் யாரையும் பார்ப்பாங்களான்னு தெரியல. அதுக்கு தான் நான் சொன்னேன், இங்க அவங்கள பார்க்க முடியாதுன்னு. நம்ம வீட்ல போய் பார்த்துருக்கலாம்ல. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, பார்த்துட்டு போயிடலாம். அதோ உமாக்காவே வராங்க. என்ன 2 பேர் இங்கே வந்திருக்கீங்க? நாங்க உங்களை பார்த்து பேசதான் வந்தோம். வாங்க, ரூம்ல உட்காந்து பேசலாம். வாங்க, உட்காருங்க. நிஜமாவே இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். என்ன திடீர்னு எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல. டீ சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம். சரி, என்ன விஷயமா வந்தீங்க? நான் என்ன பண்ணணும்? இது தேவிகா என்ன சொல்றனா, நாங்க உட்காந்து எதோ யோசிக்கிறேன்னு சொல்றா. நான் சும்மா சொல்லலக்கா, அதுதான் உண்மை. காலையில இருந்து அவங்க கவலையாவே இருக்காங்க. ஸ்ரீகுட்டியை தவிர வேற எதுவும் யோசிக்கிறது இல்ல.
அதனால ஹேமாக்காக்கு வேலை கிடைச்சதுன்னா நான் தான் சொன்னேன் உமா அக்கா கிட்ட சொல்லலான்னு. நல்ல விஷயம்தான். ஆனா ஹேமாக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலைன்னு சொன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு தோணுச்சு. அம்மாவும் அதுதான் சொன்னாங்க. கொஞ்ச நேரமாவது எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா இருப்பாங்க. என்ன ஹேமா எதுவும் பேசாம இருக்க? ஒரு வேலை கிடைச்சா நல்லது தானே. ஆனா என் புருஷன் ஒத்துப்பாரான்னு தெரியல. அதான் அந்த தினேஷ் உன்னை பத்தி கவலைப்படுறதே இல்லைல்ல, அப்புறம் என்ன? வேலை கிடைச்சா நான் நிச்சயமா போவேன். அது ஹேமா, உன்னை சாதாரண வேலைக்கெல்லாம் அனுப்ப முடியாதுல்ல. ஏதாவது ஒரு ஆஃபீஸில் அட்டெண்டராக வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல. இதெல்லாம் என் ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ். ஹேமா, எது வரைக்கும் படிச்சிருக்க? 10வது வரை. டிஸ்டிங்ஷனை விட அதிகமா மார்க் வாங்கியிருக்க. இந்த அளவுக்கு மார்க் வாங்கியும் நீ மேல படிக்கவே இல்லையா? இல்லை. 10th என் மார்க்கை விட நீ அதிகமாவே வாங்கியிருக்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் கிடைச்சது. சயின்ஸ் குரூப்ல அட்மிஷன் வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சின்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, அதை எதிர்பார்த்து தான் வந்தேன். இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு மார்க் வாங்கினதுக்கு அப்புறமும் தொடர்ந்து படிக்காம தப்பு பண்ணிட்ட. ஒருவேளை படிச்சிருந்தா நீ லைஃப்ல பெரிய லெவலுக்கு போயிருப்ப. அன்னைக்கு எங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. என்ன உமா, மறுபடியும் பிரச்சனையா? பாலு ப்ராப்ளம் பண்றானா? இல்ல, நான் இப்ப வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக. ஒரு பொண்ணுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும். ஓ, அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த வாணி தான் தேவையில்ல? பின்ன நான் வேற யார்கிட்ட போவேன்? பெண்களுக்கு எந்த உதவினாலும் எப்ப வேணும்னாலும் உடனே வந்து கேட்கலாங்கிறது நீ மட்டும் தானே. ஓகே. அந்த பொண்ணோட குவாலிஃபிகேஷன் என்ன? SSLC தான். டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கா. ஆனா அவளால மேல படிக்க முடியல. என்னாச்சு? யார் அந்த பொண்ணு? ஹேமா. ஏமானா உங்க வாழ்க்கையில பிரச்சனை பண்ண? ஆமா, ஆனா இப்ப நான் அந்த மாதிரி நினைக்கல. என்ன உனக்கு திடீர்னு அப்படி தோணிருக்கு? ஹேமாவோட குழந்தை இறந்து போயிட்டா. 10வதுக்கு அவ புருஷன் வேற ரொம்ப பிரச்சனை பண்றான். எல்லாம் சேர்ந்து அவ சொல்ல முடியாத கஷ்டத்துல இருக்கா. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவாது அவளுக்கு கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்கணும். எனக்கு புரிஞ்சிருச்சு. உமா, நீ இந்த ஃபைலை பாத்தியா? இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளோட ஏகப்பட்ட பொண்ணுங்க என்னை வந்து மீட் பண்ணிருக்காங்க. நிறைய டிகிரி வாங்கினவங்க. நீ SSLCன்னு சொல்றியே? என்ன வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல வாணி. அவ ரொம்ப பொறுப்பா எல்லாத்தையும் செய்வா. நீ நினைச்சா மட்டும்தான் அது நடக்கும். சரி, பார்க்கலாம். இப்போ உன் விஷயத்த சொல்லு. பாலுவோட உன் வாழ்க்கை எப்படி போகுது? ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. குழந்தைங்க, பாலுன்னு நான் வாழ்ற இந்த வாழ்க்கை தான் கனவு கண்டுகிட்டு இருந்த வாழ்க்கை. 5 மணிக்கு வேலை முடிச்சுட்டு 5:30 மணிக்குள்ள வீட்டுக்கு போய் புருஷன் கேட்கறதெல்லாம் வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க பண்ற டார்ச்சர்லாம் பொறுத்துக்கிட்டு புருஷனுக்கு அடிமை வாழ்க்கை வாழற ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் சந்தோஷம்தான்ல? ஓகே, நான் ஒரு சாதாரண பொண்ணுதான். அப்புறம் இதுதான் என்னோட லைஃப். எந்த விதமான சோஷியல் கமிட்மெண்ட்டும் இல்லாம தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. நான் உன்கிட்ட இப்ப ஆர்கியூ பண்றதுக்கு வரல. ஆமா, ஹேமா வேலை விஷயத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல. இதுல பெருசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ சொன்னதுக்கு அப்புறம் அவாய்ட் பண்ண முடியுமா? நான் ட்ரை பண்றேன். சும்மா சொன்னா பத்தாது. நான் கண்டிப்பா நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். பரவாயில்ல. இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. அந்த ஒரு விஷயம், உனக்கும் ஏமாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். பாலுவோட சேர்த்து வச்சு தப்பா பேசின பொண்ணு. பல சமயத்துல நம்ம பாக்குற பார்வையை தாண்டி உண்மைகள் மறைஞ்சிருக்கும். அப்படின்னா ஹேமாக்கும் பாலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இத்தனை வருஷமா என்னை கஷ்டப்படுத்திட்டு இருந்த கேள்வி அதுதான். கடைசியில உன் கேள்விக்கு பதில் கிடைச்சதா? திருப்திகரமான ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். அது தெளிவான பதிலா இருக்கணும். நாளைக்கு மறுபடியும் பாலுக்கு எதிராக கேஸோட வரும்போது ஹேமாவை நீ குற்றம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா இல்ல. முன்னாடி காலேஜ்ல படிக்கிற காலத்துல பல போராட்டத்துக்கு அப்புறம் கிராமத்துல இருந்த ஒரு சாதாரண பையனுக்கு மெடிக்கல் அட்மிஷன் கிடைச்சது. ஆனா அந்த பையனோட அம்மாவுக்கு அவனை மேல படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்ல. அப்பா இல்லாத புள்ள, நல்லா படிப்பான். ஆனா காலேஜ்ல சேர்க்கவும் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டவும் வழி இல்லாம அவன் படிப்பை நிறுத்திட்டான். அம்மாக்கு உதவி செய்யறதுக்கு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்புறம் அந்த பையனோட வீட்டு பக்கத்துல ஒரு அம்மாவும் பொண்ணும் தங்கி இருந்தாங்க. அவளோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு.
படிப்புல அந்த பொண்ணு கெட்டிக்காரியா இருந்தா. SSLCல ஹை டிஸ்டிங்ஷன் வாங்கினா. அந்த பையனும் அந்த பொண்ணும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாடி வளர்ந்தவங்க. அவன் கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த அம்மாவும் பொண்ணும் படிப்பு நிறுத்தக்கூடாது, உனக்கு பணம் நாங்க தரோம்னு சொல்லியிருக்காங்க. அவ கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்பு செலவுக்குன்னு அவங்க கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருந்தாங்க. அவளோட அப்பா ஆக்சிடென்ட் ஆகி இறந்ததும் இன்சூரன்ஸ்காரங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த பணத்தை அவங்க அந்த பையனுக்கு கொடுத்தாங்க. அவன் நல்லா படிச்சு டாக்டர் ஆனான். ஆனா அவ படிப்பு பாதியிலேயே நின்னுடுச்சு. அன்னைக்கு அவ தியாகம் பண்ணது அவளோட வாழ்க்கை தான். அந்த பொண்ணோட பேர் தான் ஹேமா. அந்த பையன் டாக்டர் பாலகோபாலன், என்னோட புருஷன். இப்ப நீ சொல்லு, நான் அவளுக்கு உதவி செய்ய வேண்டாம்? கண்டிப்பா செய்யணும். ஆனா உன்னோட பாலு ஹேமாவை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த விஷயத்துல ஹேமாவுக்காக உன்னால என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாள் ஹேமா என் ஆபீஸ்ல வேலை செய்யட்டும், என்னோட கிளர்க்கா. தேங்க்யூ வாணி, தேங்க்யூ சோ மச். பூவு செடின்னா என் பேத்திக்கு ரொம்ப பிடிக்கும். அவ தான் டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பா. தேவிகா தண்ணி ஊற்றுனது ரொம்ப நல்லதா போச்சு. எல்லாம் வாடி வதங்கி போயிடுச்சு. என்ன வெயில்! அக்கா வாங்க நம்ம உள்ள போலாம். சரிதாம்மா, நீ உள்ள போ. நாசமா போனவன் பூச்சி முட்டை குடிச்சிட்டு தான் வந்திருப்பான். அப்படி பயந்தா இந்த உலகத்துல வாழ முடியுமாமா? இருந்தாலும் உன்னை அடிச்சு துன்புறுத்துறதுக்கு காரணம்லாம் ஒன்றும் தேவையில்லைல்ல, அதனால தான் அதுவும் சொல்றேன். சரிதான்க்கா, ஏதாவது பிளான் பண்ணி தான் வந்திருப்பாரு. ஏண்டி ஏமா, நீ என்ன கேட்காம வேலைக்கு போறியா? இப்போ உனக்கு என்ன தண்டை பிரச்சனை? அவ மேல கைய வச்சு அவ்வளவுதான். இப்ப எதுக்காக அக்காவை போட்டு அடிக்க வந்திருக்க? இவளை நான் கொல்லாம விட மாட்டேன். என்கிட்ட கேட்காம வேலைக்கு போறியாடி நீ? நீ எல்லாம் அவளுக்கு ஒரு புருஷனா? இப்படி திட்டத்தை தவிர ஒரு 10 ரூபா காசு என் பொண்ணு கையில சம்பாரிச்சு கொடுத்துருப்பியாடா நீ? பேசாத. நான் உனக்கு எதுவும் செய்யல. என்னடி வாயை மூடிக்கிட்டு அமைதியா நிக்கிற? சொல்லு. அம்மா கேட்டது கரெக்ட் தான். இது வரைக்கும் எனக்கு ஒரு Dress அது வாங்கி கொடுத்துருப்பீங்களா? ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்களா? சரியாத விடு. என்னோட ஸ்ரீகுட்டிக்கு ஒரு ரிப்பன் கூட வாங்கி கொடுத்துருக்கியா? ஒரு அப்பாவா? ஓஹோ, அப்ப நீ என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆளாயிட்ட. அவன் கொடுத்த தைரியமாடி உனக்கு? இதுக்கப்புறம் என்ன எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுன உனக்கு அம்மாடி ஹேமா, அம்மாடி ஐயோ அம்மாடி ஹேமா, ஹேமா ஹேமா உட்கார் பாத்து. அம்மாடி ஹேமா, ஹேமா நீ என் பொண்ணை அடிச்சு கொல்லுவியாடா? இங்க பாருடா, இனிமே என் பொண்ணை நீ தொட்ட கையை வெட்டி போட்டுருவேன். தைரியம் இருந்தா இப்ப வந்து அடிடா பாக்கலாம். இவ எங்கேயாவது வேலைக்கு போறான் தெரிஞ்சா கண்டம் துண்டமா வெட்டி போட்டு வேண்டி, புரியுதா? அம்மாடி ஹேமா, அம்மாடி ஹேமா, ஹேமா ஹேமா அடி பலமா பட்டிருக்குமா? ஹாஸ்பிட்டல் போயிடலாம். நான் எங்கேயும் போக வேண்டாம். கொஞ்சம் படுத்தா போதும் இருக்கு. இல்லம்மா, நம்ம ஆஸ்பத்திரிக்கே போயிடலாம். இல்ல வேண்டாம், நான் யாரையும் பார்க்க விரும்பல. நான் இப்படியே கடந்து செத்து அப்படியே சொல்லாதீங்க, நம்ம டாக்டரை பார்க்கலாம். எழுந்துரு. அம்மாடி ஹேமா, எனக்கு தலை சுத்துது.
சிஸ்டர், சொல்லுங்க. ஃபார்மசி எங்க இருக்கு? நேரா போங்க. சிஸ்டர், அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? பாவம், அவங்க ஹஸ்பண்ட் போட்டு அடிச்சிட்டாரு. 2 ஸ்டிச் போட்டிருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ண விருப்பம் இல்லையா, அதனால பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அவங்கள தெரியுமா? இல்ல, சும்மா தான் கேட்டேன். சரி சார். ஹலோ சைமன். உமா, பாலு ஃபோன் எடுக்கல. அவன் இங்க இல்லையா? நான் இப்ப வீட்ல இல்ல. என்னாச்சு? நான் இப்போ சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். ஹேமா இங்க வந்திருக்கா. ஹேமா எதுக்கு அங்க வந்தா? அவ ஹஸ்பண்ட் போட்டு அடிச்சிட்டான் போல இருக்கு. நெத்தியில அடிபட்டிருக்கு. ஓ மை காட். என்ன விஷயம் தெரியல. ஆனா இப்பதான் பார்த்தேன், அதான் கால் பண்ணேன். சரி சைமன். சரி உமா. எவ்வளோ ஆச்சுண்ணா? 40 ரூபாம்மா. எங்க போயிட்டு வரீங்க? அது வந்து நான் பாத்ரூம்ல கொஞ்சம் தவறி விழுந்துட்டேன், அதான் அடிபட்டுருச்சு. ரத்தத்தை பார்த்ததும் தேவிகா ரொம்ப பயந்துட்டா. ஹாஸ்பிட்டல் போகணும்னு வற்புறுத்தினா. அப்புறம் போனியா? ஆமா, அங்கிருந்து தான் இப்போ வரோம் நாங்க. எத்தனை ஸ்டிச் போட்டாங்க? 2ன்னு நினைக்கிறேன். இல்ல 4. இல்ல, ஸ்டிச் எதுவும் இல்ல. இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். அம்மாடி, ஹேமா ரொம்ப வலிக்குதாமா? ஒன்றும் இல்லைம்மா. திரும்ப இவ்வளவு டாக்டர் எப்போ வர சொன்னாரு? 2 நாளுக்கு அப்புறம் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். தினேஷோட டார்ச்சரால உனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சுல்ல? என்னத்த சொல்றது உமா, அவன் தினமும் மூச்சு முட்டை குடிச்சிட்டு வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இவளை அடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த தடவை கொன்றுவேன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாருக்கா. நாங்க தடுக்க போகும்போது எங்களையும் அடிச்சாரு. அதனாலதான் இப்போ ஹேமாக்கா உயிரோட இருக்காங்க. அவன் இங்க எப்ப வேணாலும் வருவான். அவன் ஒரு அரக்க. நான் தான் முதல்லயே சொன்னல, கேஸ் கொடுக்கலான்னு. அக்காக்கு தினேஷ் அண்ணன்னா ரொம்ப பயம். அது மட்டும் இல்லாம எல்லாரையும் கொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. சரிதாம்மா, அவன் முன்ன பின்ன எதுவும் பார்க்க மாட்டான். சரி, அப்படின்னா ஹேமா தினேஷோட கையால சாகிறதுக்கு தயாராயிட்டா, அப்படிதானே? கொன்னா கொன்னுட்டு போட்டுமே, அதோட எல்லாமே முடிஞ்சிரும்ல. என் ரத்தத்தை குடிச்சாதான் அவர் திருப்தி ஆவார்னு அதையாவது பண்ணட்டுமே. கொன்றுவேன்னு மிரட்டிட்டு தான் போயிருக்காரு. ரொம்ப பயமா இருக்குக்கா. அவன் இங்க கொல்றதுக்கு இங்க வரட்டும். என் பொண்ணுக்கு புருஷன்னு அவனை பாக்குறேன். இனிமே நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். அவனை வெட்டி கூறு போட்டுருவேன். அதுக்கு இதான் தீர்வா? நீங்க இந்த வயசான காலத்துல ஜெயிலுக்கு போக போறீங்களா? என் தலையெழுத்து அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஜெயில கடந்து சாகணும்னு விதி இருக்கு. இந்த கொடுமையெல்லாம் என்னால தாங்க முடியல. அந்த படுபாவி என் பொண்ணை கொல்றதுக்குள்ள நான் அவனை கொன்னு போட்டுறேன். ஒன்னு தினேஷ் ஹேமாவை கொல்லுவான், இல்லனா நீங்க தினேஷை கொல்லுவீங்க. கண்டிப்பா நான் அவனை கொன்னுடுவேன். இங்க பாருங்க, யாரும் யாரையும் கொல்ல வேண்டாம். நீ போய் உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஹேமா இனிமே இந்த வீட்டுல தங்க வேண்டாம். பின்ன வேற எங்க போவேன்? அதெல்லாம் நாம முடிவு பண்ணிக்கலாம். எங்கம்மா போவா? இனிமே என் பொண்ணு எங்க போவா? அப்படி போறதுக்கு எங்களுக்கு எந்த இடமும் இல்ல. போறது தாமா நல்லது. அவரு கண்ணில் படாம இருக்கிறது தான் நல்லது. அம்மா, ஹேமாவை பத்தி நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம். அதுதான் இப்ப ஹேமாக்கு ரொம்ப தேவை. ஆனா எங்க போறதுன்னு சொல்லாம. அம்மா, என் மேல நம்பிக்கை இல்லையா? இப்ப நாங்க நம்புறதுக்கு ஒரே ஆளு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அப்படின்னா நான் இப்ப சொல்றத கேளு. நீ பேசாம என் கூட வந்துரு. என் ஸ்ரீகுட்டி இருந்த இந்த இடத்த விட்டு நான் எங்க போவேன்? சாகணும்னா நான் இங்கே இருந்து செத்து போயிடுறேன். ஸ்ரீகுட்டி வாழ்றது இந்த வீட்ல இல்ல, உன் மனசுல தான். நீ எங்க இருந்தாலும்
அவன் உன் கூடவே தான் இருப்பான். ஆமா ஹேமாக்கா, தினேஷ் அண்ணா குடிச்சிட்டு வரதான் போயிருப்பாரு. மூக்கு முட்டை குடிச்சிட்டு திரும்பவும் வருவாரு. இனிமே அவன் இங்க வரும்போது நீ இங்க இருக்க கூடாது. ஹேமாக்கா, யோசிக்காம கிளம்புற வழியை பாருங்க, அதான் நல்லது. இருந்தாலும் அம்மாடி எங்க போறோன்னு சொல்லாம. அது எல்லாத்தையுமே அப்புறமா சொல்றேன். நீங்க இப்ப ஹேமாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. போங்க. வாமா. வாங்க ஹேமாக்கா. ம். அம்மோ, இந்த சீப்பை இப்படி கொடு. அட, கொடுமா சொல்றேன்ல. இத பாரு, பொன் குழந்தைன்னா நிறைய முடி இருக்கணும். ஆனா உங்களுக்கு எதுவும் முடியலையே பாட்டி. அதுவா, ஒரு காலத்துல நிறைய இருந்துச்சு. பாட்டிக்கு வயசாச்சுல்ல. அம்மாவோட முடி ஸ்ட்ரைட் பண்ண முடியுமா? ஆளு பாரு, போனா அதெல்லாம் தேவையில்ல. செல்லக்குட்டியோட அம்மா வந்துட்டாங்க. வா ஹேமா. கூட வா. 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 பாலு, பெர்மிஷன் கேட்கறதுக்குலாம் நேரம் இல்ல. ஹேமாவை நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். பெர்மிஷனா? எதுக்கு? அந்த வீட்ல இவளுக்கு சேஃப் இல்ல. பாரு, தலையில அடிபட்டு இருக்கு. தினேஷ் இவள அடிச்சிருக்கான். ஹேமா இனிமே கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்லயே தங்கட்டும், நம்ம கூட இருக்கட்டும். அட கடவுளே. தினேஷ் இப்பெல்லாம் தினமும் இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நடந்தது நடந்துருச்சு. இனிமே ஹேமா இங்கதான் இருப்பா. இங்க சண்டை போடுறதுக்கு தினேஷ் கண்டிப்பா வரமாட்டான். இந்த நிலைமையில ஹேமாக்கு தேவை இருக்கிறதுக்கு ஒரு சேஃபான இடம். அதுக்கு ஏத்த இடம் நம்மளோட வீடு. இங்க கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட சொல்லிருந்தா நீ வந்திருப்பியா? எந்த பிரச்சனையும் இல்லாம நீ நிம்மதியா இந்த வீட்ல தங்கலாம். சரிதானே பாலு? ஹேமா இப்ப ரொம்ப டயர்டா இருக்கா. வா என் கூட. வா உள்ள போலாம். இது வந்துடுற அத்தை. வா ஹேமா, உள்ள போய் ரெஸ்ட் எடு. என்ன அத்தை? நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தானே ரொம்ப முக்கியமான விஷயம். பாட்டி, இனிமே ஸ்ரீகுட்டியோட அம்மா நம்ம வீட்டில தான் தங்கியிருப்பாங்களா? தெரியலப்பா. பாலு, நீ என்ன முடிவெடுத்திருக்க?
இனிமே இதுதான் உன்னோட ரூம். இவ்வளோலாம் எனக்கு தேவையே இல்லை. உனக்கு இதுக்கு மேலேயும் செய்ய நாங்க கடமைப்பட்டிருக்கோம். இங்க தான் வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நான் வந்திருக்கவே கூடாது. எதுக்கு ஹேமா நீ அப்படி சொல்ற? அது உட்காரு. இப்போ நீ நடந்த பழைய விஷயத்தை எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் யாராலையும் மறக்க முடியாதுல்ல. இனிமே அதை பத்தியெல்லாம் யோசிக்காத. நீ அந்த வீட்ல இருக்கிறத விட இந்த வீடு உனக்கு ரொம்ப சேஃப் தான். தெரியும். ஆனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மத்தவங்கள பத்தி யோசிச்சு நாம எதுக்கு கவலைப்படணும்? நாம பட்னி கிடக்கும் போது மத்தவங்க ஒருவேளை சாப்பாடு போட மாட்டாங்கல்ல. அதனால நீ அதை பத்திலாம் யோசிக்காத ஹேமா. இருந்தாலும் இப்போ நீங்க 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்ததுதான். உங்களோட இந்த வாழ்க்கைக்கு நடுவுல திரும்ப ஏதாச்சும் என்னால உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு பயமா இருக்கு. நீ என்ன சொல்ற ஹேமா? காரணம் இல்லாம நான் சொல்லல. அப்படி ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல என்னையும் பாலுவையும். நிறுத்து. இங்க பாரு, நீ அதையெல்லாம் சொல்லி என் மனசை காயப்படுத்தாத. இந்த விஷயத்த சொல்லி நான் பல தடவை பாலுவை காயப்படுத்தியிருக்கேன். ஆனா நடந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன். பாலுவை ஒரு டாக்டர் ஆக்குறதுக்காக நீ உன்னோட வாழ்க்கையவே விட்டு கொடுத்திருக்க ஹேமா. அப்படிப்பட்ட ஹேமாக்காக நான் என்னால முடிஞ்ச உதவியை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுல என் புருஷனோட ஆடி உதைய தவிர நான் அதிகமா பயந்துட்டு இருந்தது ஸ்ரீகுட்டியோட வாழ்க்கையை நினைச்சுதான். கண்ணை மூடணும், அவளோட அழகான முகம் தான் தெரியுது. இதெல்லாமே மறந்துதான் ஆகணும். என்னால எதையும் மறக்க முடியல. என் குழந்தையோட விளையாட்டும் அந்த சிரிப்பும். ஒவ்வொரு நாளும் விடியும் போது நான் நினைப்பேன் அவ தூங்கிட்டு இருக்கான்னு, அவ என்ன கூப்பிடலையேன்னு. அதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் நீ மறக்கணும், மறந்துதான் ஆகணும். அவ நடந்து ஓடி ஆடி விளையாடின இடம், அவ குறும்புத்தனமும் சிரிப்பும், அவளை நம்பிதான் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டா. இனி அந்த நினைவுகளோட மட்டும்தான் நான் என் வாழ்க்கைய வாழ்ந்தாகணும். அதனால நான் எதையும் மறக்க கூடாதுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். தலையில என்ன கட்டு? லேசா அடிபட்டுருச்சுமா. நிறைய பிளட் வந்துச்சா? ஆண்டி, ஸ்ரீகுட்டி இனிமே விளையாட வரமாட்டாளா? பாட்டி தான் சொன்னாங்க. ஆண்டி எது கழுவுறீங்க? ஸ்ரீகுட்டிக்காக அப்போ அண்ணாவோட பர்த்டே கேக்க எடுத்து வச்சிருந்தோம். நீங்க அழாதீங்க ஆண்டி. ஸ்ரீகுட்டி கடவுள்கிட்ட தான் போயிருக்கான்னு அப்பா சொன்னாரு. இங்க நாங்க இருக்கோம்ல. இல்ல போ ஆண்டி, இனிமே அழமாட்டேன். ஸ்ரீகுட்டி கடவுள்கிட்ட தான் போயிருக்கா. அங்க அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியா இருப்பா. இருந்தாலும் இப்ப ஸ்ரீகுட்டியை பார்க்க முடியாதுல்ல. அம்மு, பாட்டி தான் சொன்னாங்கல்ல, ஸ்ரீகுட்டி பார்க்கணும் போல தோணுச்சுன்னா வானத்தை பார்த்து வேண்டிக்கணும்னு சொன்னாங்கல்ல. அதுவும் சரிதான். அப்ப ஸ்ரீகுட்டி ஒரு ஒளி வீசுற நட்சத்திரமா நம்மள பார்க்க வருவாள. ஆண்டி, நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க. கவலைப்படாதீங்க ஆண்டி. நம்மளால பார்க்க முடியலனாலும் ஸ்ரீகுட்டியால நம்மள பார்க்க முடியும். ஆமா அப்போ கடவுளுக்கு என் பொண்ணு அந்த அளவுக்கு பிடிச்சிருச்சு போல. இல்லனா என் குழந்தைய இவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போனாரு.
ஆண்டி ஸ்ரீகுட்டி இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பா. நீங்க அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ வருத்தப்படுவா. அதனால தான் சொன்னேன், நீங்க வருத்தப்படாதீங்க. பாட்டிக்கு எல்லாம் தெரியும். ஸ்ரீகுட்டி இப்போ கடவுளோட மடியில தான் இருப்பா போல. ஆண்டி நீங்க அழுதீங்கன்னா ஸ்ரீகுட்டியும் அழுவா. அதனால இப்போ நீங்க அழாதீங்க ஆண்டி. ஆண்டி நான் தான் சொல்றேன்ல, அழாதீங்க. அழாதீங்க ஆண்டி. அழாதீங்க ஆண்டி. கண்ணீரை தொடச்சிருங்க. நீங்க அழுதீங்கன்னா நானும் அப்புறம் அழுதுருவேன் ஆண்டி. அழாதீங்க ஆண்டி. இனிமே நீங்க அழுதீங்கன்னா நாங்களும் அழுவோம். ஏமா எங்க போனா சொல்லு கிளவே. ஓ, அவளை கெட்ட வார்த்தையில பேசவும் அடிக்கவும் வந்துட்டியா? அவ என் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எங்கவ? அடடா, அவ உன் பொண்டாட்டிங்கிற விஷயமே மறந்து போச்சுப்பா. புருஷனுக்கு தெரியாதா பொண்டாட்டி எங்க இருக்கான்னு? அடியே மரியாதையா சொல்லு, எங்கடி அவ? எனக்கு எப்படி தெரியும்? அதான பார்த்தேன், உனக்கு எல்லாம் தெரியும்டி. மரியாதையா சொல்லன்னு வையோ, உங்க 2 பேரும் என்ன பண்ணுவேன்னு தெரியும். அட போடா, உன்னால எங்களை என்ன பண்ண முடியும்? வீட்டை விட்டு வெளியே போடா. நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை எங்க மறைச்சு வச்சிருந்தாலும் அவளை நான் கண்டுபிடிப்பேன். அது உங்களுக்கு கடைசி நாளா இருக்கும், பாத்துக்க. சரி, அப்ப பாக்கலாம். வாயமுறை ஒன்ன நான் அவன் மேல கைய வச்ச கை கட்டி நின்னு அடிவாங்க. நான் ஹேமாக்கா இல்ல. என்னைய எதிர்த்து பேசுறியா? ஒன்னு பின்ன பொம்பளைங்க மட்டும் தனியா தங்கி இருக்கிற வீடு இது. ஒரு பேப்பர்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உன்னை தூக்கிட்டு போயிருவாங்க. நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்ப நாங்க அங்கேயே வந்து சொல்லிக்கிறோம். இப்ப நீ கிளம்பு. டேய், வீட்டை விட்டு வெளியே போடா. உனக்குன்னு இந்த வீட்டுல யாருமே இல்லை. இனிமே இந்த பக்கம் வந்துடாத. அப்ப சரி, நான் அவளை கண்டுபிடிக்கிறேன். உங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில அவளுக்கு நான் கொடுக்கிறேன். கொடுப்ப. வீட்டை விட்டு போடா. பெரிய புருஷன் நான் புருஷன். இதுக்கெல்லாம் நான் ஆசைக்கப்பட மாட்டேன். அவ எங்க பதுங்கி இருந்தாலும் சரி கிளவே, நான் அவளை கண்டுபிடிச்சா தீருவேன். அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு. அடியே தேவி, என்னைய எது பேசுறியானே? இவன் தொந்தரவு தாங்க முடியல. அடியே கிளவே, அவ என் கையில கிடைக்கட்டும். இந்த நாசமா போனவன் அவளை கண்டுபிடிச்சிருவானாமா? உமாக்கா கிட்ட இவரோட உருட்டல் மிரட்டல்லாம் செல்லாது. நீங்க தைரியமா இருங்கம்மா. தூங்கலையா? நான் நம்ம பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். சில நேரங்கள்ல அவ செய்யற விஷயங்கள்லாம் அவளுக்கே கூட புரியறதில்ல. நீ இப்ப என்ன சொல்ல வர? அவ தலையிலேயே அவ மண்ணை வாரி போட்டுக்கிறா. புருஷனோட முன்னாள் காதலியே தான் வீட்டுல வந்து தங்க வச்சிருக்கா. இதை என்னன்னு சொல்றது? நீ அப்படி ஒரு ஆங்கிள் பாத்திருக்க. அவளோட நல்ல விஷயங்களை நீ கவனிக்காமலே இருந்துட்டு இருக்க. மண்ணாங்கட்டி. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு. பாலு கம்பல் பண்ணிருப்பான் ஹேமாவை கூட்டிட்டு வான்னு. நீ என்னடி இப்படி சொல்ற? நான் சொன்னதுதான் நடந்திருக்கும். என் பொண்ணு அவ ஒரு அப்பாவி. அதனால தானே எல்லாரும் அவளை ஈஸியா ஏமாத்திடுறாங்க. மகி, என்னடி நீ எப்பவும் இப்படியே யோசிச்சுட்டு இருக்க? நான் எதையும் மறைச்சு பேசுறது இல்ல. வெட்டொன்னு துண்டு 2. நம்ம பொண்ணை பாலு ஏமாத்திட்டு இருக்கான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாலுவுக்கும் ஹேமாவுக்குமான உறவு அப்படிப்பட்ட உறவு இல்ல. ஹேமா குழந்தையோட மரணத்தால அவ வாழ்றதுக்கு வேண்டிய கடைசி நம்பிக்கையும் இழந்துட்டா. எப்பவுமே அவளை டார்ச்சர் பண்ற புருஷன், அவனால அவ தற்கொலை கூட முயற்சி பண்ணிருப்பா. உமா அதை புரிஞ்சுட்டு அவளை கூட்டிட்டே வந்துட்டா. இதுதான் உண்மை. உண்மையிலேயே அப்படி நடந்திருந்தா கூட உமா பண்ணது முட்டாள்தனம். உன்னால எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணவே முடியாதா? அதுவும் பாலு உமா சம்பந்தப்பட்ட விஷயத்துல? உண்மைதான். நான் எந்த விஷயமா இருந்தாலும் நான் வேறு வரைக்கும் அலசி பார்த்துருவேன். நீங்க அது வேற மாதிரி யோசிங்க. ஹேமாவும் பாலுவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க. உமாவை பாலு விரும்புறான்னா மங்களம் வீட்டு சொத்துக்காக மட்டும்தான் சொல்லுவேன். நிப்பாட்டு, நான் தூங்க போறேன். அது சரி. நான் உமாவை பத்தி என்னோட டவுட்ஸை சொல்லும்போது உங்களுக்கு தூக்கம் வருதா? என்ன பொறுத்த வரைக்கும் உமா பண்ணதான் சரி. என் பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய மனசு. நான் என் பொண்ணை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். அடடா வாங்க சார். டேய் தினேஷ்,
இது என்னடா நடமாடும் பாரா? என்கிட்ட எப்போதுமே ஒரு பாட்டில் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். நீ சரக்கடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு ஹேமாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல, ஆனா அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். ஆமாமா, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காம அதை செயல்ல செஞ்சு காட்டுறா. காட்டுறேன், பாருங்க. தினேஷை பத்தி யாரும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. அப்படின்னா உன்னால முடியாததை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? ஹேமா எங்க இருக்கான்னு. எங்க அவ? சொல்லுங்க. அவன் வீட்டுல தான் இருக்கா, பாலு வீட்டுல. இப்ப பாருங்க அவன. சும்மா இப்படி சவுண்ட் விட்டுலாம் பிரயோஜனம் இல்லை தினேஷ். இனியும் நீ உயிரோட இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. சார், அவனை கொல்லாம விட மாட்டேன், அவளையும் கொல்லுவேன். இந்த தினேஷை பத்தி யாருக்கு என்ன சரியா தெரியல. தினேஷ், உன்ன மாதிரி கையால் ஆகாத ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. உன் பொண்டாட்டி சமயம் பார்த்து உன் கண்ணுல நல்லா மண்ணை துவிட்டு அவன் கூட போயிட்டா. விட மாட்டேனா? பாருங்க. நில்லு. கொல்றதால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ அவளை பார்க்கும்போது கேளு, 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறீங்களான்னு கேளு. ஹேமா அவ சின்ன வயசுல இருந்தே பாலுவுக்கான ஆளு. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு தினேஷ். முழு மனசோட அவ என்னைக்காவது உன் கூட பழகிருக்காளா? பேருக்கு ஒரு புருஷன், அதுதான் நீ. ஹேமாவுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறத அவன் தாண்டா பாலு. இப்ப அவன் கூட அவன் வீட்டுல போய் தங்கியிருக்கா. இன்னைக்கு அவன் கதை முடிச்சது. எங்க போறீங்க சார்? குறுக்க இருந்து வண்டி எடுறா. வண்டி விட்டு இறங்குங்க சார். வண்டியை விட்டு இறங்குங்க சார். கொஞ்சம் இறங்கு டாக்டர். உங்களை பார்க்கறதுக்காக தான் இங்க காத்து கிடக்க. அப்படின்னா நீ பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கல்ல? ஆமா, பிரச்சனை அப்பக்கப்ப முடிச்சிடணும். அதுதான் நல்ல ஆம்பளை கிழகு. இது ஒன்றும் புது பிரச்சனை கிடையாது. ஆரம்பிச்சு ரொம்ப காலமாச்சு. அதான் உனக்கும் ஹேமாவுக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள என்ன உறவுன்னு இன்னை வரைக்கும் உனக்கு தெரியல. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் கூட வித்தியாசம் தெரியாத ஒரு அறிவில்லாத மனுஷனா ஏண்டா வாழ்ற? அண்ணன் தங்கச்சி இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? என் பொண்டாட்டி பின்னாடி சுத்திக்கிட்டு. இங்க பாரு தினேஷ், நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரியான ஒரு டாபிக்கோட என் முன்னாடி வந்து நிக்காத. நீ தாண்டா வர வச்ச. அடுத்தவன் பொண்டாட்டிய கடத்திட்டு போய் வச்சிருக்க. கொஞ்சம் கூட வெக்கமான எல்லாம உன் வீட்டுல வச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? என்னோட விருப்பத்துக்காக ஒன்னும் ஹேமா அங்க வரல. தெரியும், உன்னோட பொண்டாட்டி தானே அவளோட இப்ப பாதுகாவல். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.